மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் நேற்று போகவில்லை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ டிட் நாட் வென்ட் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வென்ட் போடுவாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். இது தவறான சென்டென்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நடக்காத செயல்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் நேற்று போகல அப்படின்றத நிறைய பேர் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பிகினர்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஐ டிட் நாட் வென்ட் yesterday. இது போல் சொல்லுவாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். இந்த இடத்துல வென்ட் வராது. ஓகேவா? இது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ன்னு நினச்சிட்டு இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வென்ட் போடுவாங்க. தட்ஸ் ராங். இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, சரியான வேர்ப் ஃபார்ம் கோ. பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். சரியான சென்டென்ஸ் நான் நேற்று போகல அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டிட் நாட் கோ எஸ்டர்டே. ஓகே, நாம் லாஸ்ட் லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த ஆக்ஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த செக்ஷன் இந்த லெசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பார்ப்போம். கடந்த காலத்தில் நடந்த ஆக்ஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்த்துட்டு நடக்காத ஆக்ஷனை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் நேற்று சாப்பிட்டேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஏட் எஸ்டர்டே. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரும், தென் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும், ப்ரெசன்ட் வரக்கூடாது, தென் எக்ஸ்டென்ஷன். ரைட்? அவள் எனக்கு கால் பண்ணா. ஷீ கால்டு மீ. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினாங்க. தே பிளேட் கிரிக்கெட். அப்போ இது போல் தான் நம்ம வந்து கடந்த காலத்தில் நடந்த ஆக்ஷனை பற்றி பேசுவோம். ஓகேவா? சப்ஜெக்ட் இருக்கணும், தென் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இப்போது நடக்காத ஆக்ஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் நேற்று சாப்பிட்டேன். நான் நேற்று சாப்பிடல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டிட் நாட் ஈட் எஸ்டர்டே. இதுக்கு மீனிங் என்னென்னா, நான் நேற்று சாப்பிடவில்லை. இங்கே பாருங்கள், நான் நேற்று சாப்பிட்டேன். இந்த இடத்துல பாஸ்ட் வெர்பை போட்டுரும். ஓகே, இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்சிலரி வேர்பும் இல்லை பாருங்கள். வாஸ், டிட், இந்த மாதிரி பாஸ்ட்டை மென்ஷன் பண்ணுற எந்த ஒரு வேர்பும் கிடையாது. அப்போது பாஸ்ட் வேர்பை போட்டால் தான் இது கடந்த காலத்தில் நடந்துச்சு இந்த ஆக்ஷன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, டிட் என்பதே பாஸ்ட்ன்னு சொல்லி வருது. இந்த ஆக்சிலரி வேர்புடைய மீனிங் வேலை என்ன அப்படின்னா, இது கடந்த காலத்தில் நடக்கலைன்னு சொல்ல வருது. நாட் போட்டதுனால நடக்கலை. டிட்டுன்றதே பாஸ்ட்டு தான். ஓகேவா? அப்போ இதே பாஸ்ட்ன்னு சொல்லுது. அதனால் இந்த இடத்துல ஏட் அப்படின்ற பாஸ்ட் வேர்பை போட்டு நீங்கள் பாஸ்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பேஸ் வேர்பை தான் போடணும். இந்த இடத்துல பாஸ்ட் வேர்பை போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட்? இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்கும், தென் டிட் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப், then extension. ஓகே, இப்போது அவ எனக்கு கால் பண்ணா. ரைட்டா? அவள் எனக்கு கால் பண்ணான்றதை இந்த இடத்துல எஸ்டர்டே போடலைனாலும் இது பாஸ்ட் நடந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயம்னு ஐடென்டிஃபை பண்ணும். எதை வச்சு? இந்த வேர்பை வச்சு.
கால்டு. இது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. அதனால இது முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவள் எனக்கு கால் பண்ணா. அவள் எனக்கு கால் பண்ணலை. இதை எப்படி சொல்லலாம்? she did not call me. அவள் எனக்கு கால் பண்ணல. அவர்கள் கிரிக்கெட் விளையாடினாங்க. அவர்கள் கிரிக்கெட் விளையாடல. எப்படி சொல்லலாம்? they did not play cricket. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாஸ்டில் நடந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். பாஸ்டில் நடக்காத ஆக்ஷனை பற்றி பேசுகிறது. ரைட்? இந்த இடத்துல டிட் நாட், அதுக்கு பதில் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் டிடன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள். ஐ டிட் நாட் ஈட் எஸ்டர்டேனாலும் ஒன்று தான், ஐ டிடன்ட் ஈட் எஸ்டர்டேனாலும் ஒன்று தான். I didn't eat yesterday. She didn't call me. They didn't play cricket. இது போல் நீங்கள் did not போட்டும் யூஸ் பண்ணலாம், didn't போட்டும் யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பாஸ்டில் நடக்காத ஆக்ஷனை பற்றி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ். கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். ப்ராக்டிஸ் பார்த்துட்டு அதன் பிறகு தமிழில் சம் சிச்சுவேஷன் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் மேக் பண்ண முடியுதா, நீங்கள் கரெக்டாக கற்றுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு சம் டெஸ்டஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேலே சில வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கோ, ரீட், ரைட், கம், ஃபினிஷ், சிங், கால், பை, இந்த மாதிரி வேர்ப் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேர்பையும் எடுத்துப்பட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கோ இருக்கா, இப்போ கோ எடுத்துகிட்டு ஐ டிட் நாட் கோ எஸ்டர்டே, நான் நேற்று போகல. வி டிட் நாட் கோ எஸ்டர்டே, நாங்கள் நேற்று போகல. நீங்கள் சொல்லும் போது தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதோடைய மீனிங் மட்டும் புரிஞ்சுட்டு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். யூ டிட் நாட் கோ எஸ்டர்டே, நீ நேற்று போகல. தே டிட் நாட் கோ எஸ்டர்டே, அவர்கள் நேற்று போகல. ஹீ டிட் நாட் கோ எஸ்டர்டே, அவன் நேற்று போகல. ஷீ டிட் நாட் கோ எஸ்டர்டே, அவள் நேற்று போகல. இட் டிட் நாட் கோ எஸ்டர்டே, அது நேற்று போகல. ஸோ இது வாய் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பிரெயினில், சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது டிட் நாட் அப்படின்னா நடக்காத விஷயன்றது போய் பதிஞ்சிடும். ஸோ அதே போல் நீங்கள் வாய் விட்டு சொல்கிறதுனால உங்களுடைய டங் அந்த டிட் நாட்ன்றதுக்கு நல்ல ட்விஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ். ஸோ அதனால தான் லேர்ன் பண்ணிக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம மற்றவங்கக்கிட்ட பேச முடியும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அந்த டிட் நாட் நடக்காத விஷயத்த பேசுகிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதன் பிறகு ரீட், ரைட் ஒவ்வொன்றையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ரீட் இருக்குன்னா ஐ டிட் நாட் ரீட் த புக், we did not read the book, you did not read the book, they did not read the book. அதுபோல் ஒவ்வொரு வேர்பையும் எடுத்து போட்டு இங்கிலீஷ் பேசினா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தினமும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை பார்த்து நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் ஒரு 5 minutes ஏதாவது ஒரு விஷயத்த தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஸோ நேற்று நடந்த விஷயத்தை பற்றி பேசலாம், காலையிலேருந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அதை பற்றி பேசலாம். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் ட்ரை டு ஸ்பீக். ஏன்னா இங்கிலீஷ்ன்றது பேசினா மட்டும்தான் வரும். எடுத்த உடனே பர்ஃபெக்டாக பேசணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. பர்ஃபெக்ஷனை பார்க்காதீங்க. உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு பேசுங்க இங்கிலீஷில். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேம்மா, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்மளுடைய லெசனை அட்டன் பண்ணுங்கள். 0 to Heroன்ற சீரியஸை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 0 to Heroன்ற சீரியஸோடைய நோக்கமே உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக உங்களை இங்கிலீஷில் பேச வச்சுடுவேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. ஏன்னா இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறோம். கிளியராக உங்களுக்கு ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் லேர்ன், ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக் இந்த டெக்னிக்கில் நம்ம கற்றுக்குறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதை வச்சு பேசுகிறோம். இப்போ தமிழில் சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்ஸாக மேக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
அவள் நேற்று சமைக்கவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பாஸ் பண்ணிவிட்டு வாய் விட்டு லவுடாக சொல்லுங்கள் பார்ப்போம். She did not cook yesterday. நான் என்னுடைய நண்பனை நேற்று சந்திக்கவில்லை. நான் என் ஃப்ரெண்டை நேற்று மீட் பண்ணல அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I did not meet my friend yesterday. அவன் கடந்த வாரம் சென்னைக்கு போகவில்லை. அவன் லாஸ்ட் வீக் சென்னைக்கு போகல அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். He did not go to Chennai last week. அவள் நேற்று இரவு தூங்கவில்லை. அவள் லாஸ்ட் நைட் தூங்கலை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She did not sleep last night. நான் நேற்று டிவி பார்க்கவில்லை. I did not watch TV yesterday. அவர்கள் நேற்று தேர்வு எழுதவில்லை. They did not write the exam yesterday. அவள் ஒரு பாட்டு பாடவில்லை. She did not sing a song. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. See you. Have a wonderful day.